அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க ஹஜ்ரத் திப்பு சுல்தான் பள்ளிவாசலின் மகாசபை உறுப்பினர்களே, அன்பு சகோதரர்களே, சௌகத் அலி ஆகிய நான் கடந்த சில ஆண்டுகளாக ஹஜ்ரத் திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் பொறுப்பில் இருந்து நானும் NSK கலி அவர்களும் இணைந்து மற்றும் சகோதரர்கள் இணைந்து அந்த பள்ளிவாசலில் பணிகளை சிறப்பாக செய்து வந்தோம். அல்லாஹ்வின் கிருபையால் 2019 இருந்து கடந்த ரம்லான் வரைக்கும் பணிகளை செய்துள்ளோம். காபத்துல்லாவை போய் நேசித்த பள்ளி எனக்கு. நான் சிறு வயதிலிருந்து அங்கே போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பள்ளி அந்த பள்ளி. 6 வருட காலத்துக்கு முன்னால பள்ளியை நிர்வாகிகள் எல்லாமே அனைவரும் விட்டு சென்று விட்டார்கள். அதுக்கப்புறம் இந்த பள்ளி ஒரு வருஷம் வக்ஃப் போர்டில் போய் கேட்டு ஒரு வருஷம் நம்மளுக்கு அட்டாக் கமிட்டி போட்டு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் நாம் போய் அந்த பள்ளியை டிசைனே மாற்றணும். 8 மாத காலம் வரைக்கும் நம்ம அந்த பணி செய்தோம். அதுக்குள்ள கோவிட் காலம் வந்தது. கோவிட் மரணங்களை அடக்கம் செய்வதற்கு மிக சீராக சிறப்பாக அந்த அடக்கம் செய்வர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து குடும்பத்தார்களுக்கு அமர வைத்து அவர்களுக்கு உண்டான ஆறுதலை கூறி அந்த செயல்பாடுகள் சிறப்பாக செய்தோம். பல கோடி ரூபாய் வருமானம் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பாத்ரூம் இருக்கு இல்லைங்க, அதுக்கும் ஒரே டைலு, பள்ளிக்குள்ளேயும் ஒரே டைலர். அல்லாஹ் அக்பர். அது நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. விலை உயர்ந்த கல் எதுன்னு சொல்லி பார்த்தா இட்டாலியன் மார்பிள்னு சொல்லி தான் நம்ம அந்த மார்பிள் போட்டோம். பள்ளிக்குள்ள சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணோம். பள்ளிக்குள்ள கார்பெட் போட்டோம். அதுக்கு முன்னாடி பாய தவிர எதுவும் இல்லை. ஃபேன் ஒரு ஃபேன் ஓடிச்சுன்னா 4 ஃபேன் ஓடாம இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில எல்லாம் சஃப் கூட அங்கே நிற்காது. இன்னைக்கு பள்ளி நிறைஞ்சு வெளியே வருது. மாஷா அல்லாஹ், என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கண்ணால பார்க்கறவங்களுக்கு தான் அந்த மகிமை தெரியும். இந்த தேர்தலில் இந்த அணி வெற்றி பெற்றால் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் எந்தெந்த செயல் திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதை ஒரு முறைப்படுத்தி வைக்கின்றோம். திப்புவின் உண்ணாமல் உறங்காது என்ற திட்டத்தை பள்ளிவாசலின் சார்பாக நடத்த வேண்டும் என்று அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அல்லாஹ்வின் கிருபையால் செயல்பட்டு வருகின்றது. பெண்கள் பள்ளி ரொம்ப அங்கே முக்கியமான இடம். ஏன்னா அது ஊட்டி போற ரோடு, மேட்டுப்பாளையம் மெயின் சாலை. பெண்கள் வர்றாங்க, ஒரு பள்ளி நல்லா பண்ணும், அவங்களுக்கு ஒஜு செய்யறதுக்கு இடம் செய்யணும். இது போல அவங்க எல்லாம் எந்த ஒரு ஆசையும் பல்ல. நம்ம அந்த ஆசைப்பட்டோம், நம்மளுக்கு ஆட்சி இல்லாம இருக்கு. இந்த பள்ளிவாசல் நடத்தாத விஷயம் அந்த இரத்த தானம் நிகழ்ச்சி ஆகும். அதுவும் நம்ம அரசு மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு நம் பள்ளியின் சார்பாக சில ஆண்டுகளாக இரத்த தான முகாம் நடத்தி வருகின்றோம். இந்த வெளியூரில் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து மருத்துவத்துக்காகவும் படிப்புக்காகவும் பணிக்காகவும் வரும் தங்கும் இடம் குறைந்த வாடகையில் ஏற்பாடு செய்ய இன்ஷா அல்லாஹ் நியத்து செய்துள்ளோம். வயதானவங்க ரொம்ப விரும்புகிற இடம் பள்ளியாக தான் இருக்கும். அப்போ ஒரு அசருக்கு வந்தாங்க, மகரிப் வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குனாக்கா அப்போ நிறைய புஸ்தகங்கள் இருந்ததுன்னா லைப்ரரி நமது பள்ளியில் நடத்துவதற்கு ஒரு நியத்து செய்துள்ளோம். மதரசா வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இன்னுமேல் வருங்காலத்தில் நல்லாவே அது பண்ணலாம். நம்மளுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் அந்த நேரத்தில் இல்லை. அப்போ அந்த பவர் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் ஒரு டவர் மேலே நின்று தான் அந்த பார்ப்பாங்க மவுத் எங்கே அடக்கம் பண்ணாங்க. நம்ம நேரடியாக பணி செஞ்சோம். கபர்ஸ்தான் கிளீனிங் அது நம்ம சொந்த செலவுல தான் நம்ம பண்ணோம். நம்ம யார்ட்டையும் எந்த காசு வாங்கி எல்லாம் நம்ம செய்யல. தேர்தல் நிற்கும் 21 சகோதரர்களும் ஒரே அணியில் வெற்றி பெற்றால் தான் நாம் நினைத்த பல செயல்களை சிறப்பாக செய்ய உதவியாக இருக்கும் என்பதை தாங்கள் கவனத்தில் கொண்டு வருகின்றேன். நம்ம என்ன சொல்றோமோ அந்த மாதிரி வேலை செய்யற ஆளுகளை தான் எடுத்திருக்கிறோம். யாரும் இதுல பணக்காரங்க ஏழை அப்படின்றலாம் எடுக்கல. பள்ளிக்கு பணி செய்யற ஆளுகளா பார்த்து தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கடந்த காலங்களில் நீங்கள் எங்களுடைய பணிகளை கவனித்திருப்பீர்கள். நமக்கு பொறுப்பு கொடுத்த காலங்களில் மிக சிறப்பாக பணியை செய்தோம். ஆனால் நம்மளிடம் பொறுப்பு இல்லாதனால் பல பணிகளை செய்ய முடியாமல் நின்றுவிட்டது. அதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தங்களிடம் கொடுத்துள்ளான். நான் நல்லது செய்வேன் என்று மக்கள் நினைச்சாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, 3 அணி நிற்கும். யார் பெட்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு போட்டா போதும். மக்களுக்கு நாங்க தொந்தரவு பண்ணி ஓட்டு கேட்க மாட்டோம். அந்த ஓட்டுக்காக இது செலவு பண்றது அதெல்லாம் அரசியல் இல்லை. இதோட அல்லாஹ்வோட வீட்டுக்கு போறது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அதை மட்டுமே நடக்கும். அல்லாஹ்வின் கிருபையால் உங்களுடைய ஓட்டுகளால் நாங்கள் வெற்றி பெற்றால் இன்ஷா அல்லாஹ் கோயம்புத்தூரில் ஒரு சிறப்பான பள்ளியாக சிறப்பான திட்டங்களுடன் செயலாற்றுவோம் என்பதை உங்களிடம் உறுதி கூறுகின்றேன். ஒரு நபரையும் விடாமல் தாங்கள் 21 நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu Akbar.